ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இந்த திருடங்காலில் தேல் கொட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எதையோ நினச்சி ஒரு மாதிரியாக சுற்றிட்டுருக்கா. எதையோ வெளில எதிர்பார்த்துக்கிட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம வள்ளிக்கு புரியவே இல்லை. அவங்க வந்துக்கிட்டு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த தங்க முட்டை போடுற வாத்து கிடச்சிருக்குல்ல, அதாவது நம்ம வெண்பாக்குட்டி, அந்த வெண்பாக்குட்டி கிடைச்சாதான் அந்த கதிரேசனுக்கு அவன் நினச்சது எல்லாமே நடக்கும். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வர்றது பெரிய இது இல்லை. அது எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி அவங்க வந்துட்டு ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தெரியாத இந்த ராஜேஸ்வரி வந்துக்கிட்டு இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் மட்டும்தான் நமக்கு பெரிய இது, அது மட்டும் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக இவங்க பாட்டுக்கு ஒரு பிளானை போட்டுருக்குறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானும் நடக்க போகிறதில்ல. நம்ம மல்லியோட பிளான் தான் ஜெயிக்க போகுது. கதிரேசனோட பிளான் சுத்தமாக ஊற்றிக்க போகுது. அது தெரியாமல் அந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு அப்படியே ஆஹா ஓஹோ ஏன்னு அப்படியே ஓரசினா போட்டுன்னு அவர் இருந்துக்கிட்டே இருந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. யாராவதுன்னு பார்த்தா 2 ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யார் நீங்கள், என்ன வேணும்னா, இல்லை கதிரேசுன்றவர் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னார், அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அது இந்த அட்ரஸ்க்கு தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரிங்கிறவங்கள கூப்பிடுங்க அப்படின்னதும் அவங்களா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ராஜேஸ்வரி வந்துடுறாங்க. ஐயோ நீங்கள் வந்து தப்பான அட்ரஸ் வந்துட்டீங்க போல் அப்படின்னதும், நீங்கள் கதிர்னு தான் சொன்னீங்க, இவர் என்னமோ கதிரவன் சொல்கிறாரு, என்னது இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒன்றும் இல்லை மல்லி, இவங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்க, நான் கதிர்னு தானே உங்கள்கிட்ட சொன்னேன், உடனே எப்படி கதிரவன் மாற சொல்லு, நீயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல், நாங்கள் போய் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அட்ரஸையும் கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த கதிரேசன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, அவங்க வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது புதுசாக இருக்குது, ஏதோ இவங்க பெரிய பிளான் போடுறாங்க போல் நிஷா, இவன் நம்மளை ஏதோ கடைசி நேரத்தில் ஏமாத்துறா போல், அதனால தான் இவன் நம்மளை வந்து அலக்கழிச்சிட்டு இருக்கா, உடனே அடிக்கிற ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க பாருங்கள். அப்படி மின்னல் வேகத்தில் வந்து ராஜேஸ்வரியோட ஃபோனை ஒயின்னு இந்த எரிமலை வெடிச்சா எப்படி சவுண்ட் வருமோ அந்த அளவுக்கு ஒரு சவுண்டோட ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் வந்து அதுவுமே குடுகுடுன்னு அதிரி போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ரூமுக்கு ஓடிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. என்னடா இது, நம்மளாம் ஃபோன் கால் வந்தால் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம், நம்மளாம் லவுட் ஸ்பீக்கர்லையா போய் பேச போகிறோம், நார்மலாக வச்சு இந்த வால்யூமை கம்மி பண்ணி பேச போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இவங்க எதுக்காக எடுத்துகிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாக இருக்குது நம்ம மல்லிகை. என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவங்க ஃபோனை எடுத்துகிட்டு பின்னாடியே போக உடனே இந்த ரஞ்சித் வந்துக்கிட்டு, மல்லி உன்னால் அமைதியாக உட்கார முடியாதா, எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கேயோ போகிறேன் எங்கேயோ வரேன், உனக்கு என்ன வந்தது, ஏன் ஆத்திர அவசரன்றது கூட எதுவுமே இருக்காதா, கொஞ்சம் பொறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ராஜேஸ்வரி என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அவங்க ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கதிரேசங்கிட்ட தான் பேசிங்கிறாங்க. அவங்க வந்துக்கிட்டு, என்னம்மா என்ன நினச்சிட்ருக்க, கடைசி நேரத்தில் எங்களை ஏமாத்துறான்னு நினச்சிட்ருக்கியா, நாங்கள் ஏதோ ஒரு பிளான் போட்டால் நீ ஏதோ ஒரு பிளான் போடுற போல், நான் அமைச்ச ஆளுங்களை வேறு தெரியாதுன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீ ஏதாச்சும் பிளான் தனியாக போட்டிருக்கியா, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, நானும் பார்க்குறேன் உன் போக்கே சரியில்லை, நானும் முதல்லேருந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன், ஏன்னா நமக்கும் வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ரொம்ப ஓவராக போகிறதுனால எனக்கு ரொம்ப டவுட்டாக வருது, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, அதனால் நான் சொல்கிறத கேளு, அடுத்து என் ஆளுங்க வருவாங்க, அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சைனை போட்டு அவங்கள அனுப்புகிற வழியை பாரு, திரும்பவும் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுன்றது அப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவன் முறைத்தான் நிலமை புரியாமல் இங்கே மல்லி வந்து உட்காந்துன்னு என் உயிரை வாங்கி நிற்கிறா, அதெல்லாம் இவன்கிட்ட சொல்லவா முடியும், அதை விட்டுட்டு சும்மா நெய்ன்ட்டு ஃபோனை போட்டு நச்சரிச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 2 ஆளுங்க வராங்க. அதே மாதிரி பேர் மல்லி தான் பார்க்குறாங்க. மறுபடியும் அதே இது தான் நடக்குது, ஆள் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது மறுபடியும் இப்படியே சொல்கிறாங்க, நாங்கள் கரெக்டான ஆதாரத்தோட கரெக்டான அட்ரஸோடு தான் வந்திருக்கேன், என்ன அவருக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே ஃபோன் பண்ணது அந்த கதிரேசன் தான். அதனால் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னா இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுன்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மல்லிக்கிட்டேருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா மல்லிகிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.